எதிர்காலத்த பத்திய ஒரு சிந்தனை, எதிர்காலத்துக்காக சேமிக்கணுங்கிற ஒரு ஆர்வம், சுதந்திரமா இருக்கணுங்கிற ஒரு வலுவான ஆசை, இதெல்லாம் உடையவங்க தான் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள். எப்பவுமே சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல், எதிர்காலத்துல நம்ம அத பண்ணணும், இத பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இப்ப ஏழ்மையான ஒரு நிலையில தான் இருப்பாங்க. ஆனா ஃபியூச்சருக்கு என்னென்ன பண்ணணுமோ, நிம்மதியா உட்காந்து சாப்பிடுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ, அத்தன வழிகளையுமே இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுடைய பார்வையே பார்த்தீங்கன்னா, தொலைநோக்கு பார்வையா தான் இருக்கும். இப்ப என்ன நடக்குதோ அத பத்தி யோசிக்க மாட்டாங்க. எதிர்காலத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் யோசிப்பாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில ரொம்ப சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு உயரமான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க. நடுத்தரமான தோற்றம் இருந்தாலும், இவங்களுடைய நெற்றி பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அகன்ற நெற்றி உடையவங்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இந்த சடங்கு சம்பிரதாயங்கள மதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு விஷயத்துல இறங்குனாங்கன்னா, ரொம்ப தைரியமா அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணுவாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டா யோசிப்பாங்க. எல்லார் மாரியும் யோசிக்காம, அ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்க. ஒரு தொழில்லையோ, ஒரு வியாபாரத்திலயோ இறங்கிட்டாங்கன்னா, அந்த மன வலிமை அப்படிங்கிறது நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, அந்த கோபுர கலசம் மாரி தான். எல்லாமே எண்ணத்த மேல போடு, நம்ம அத நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் இருப்பாங்க, இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த ராசிக்காரர்களுக்கு ஆளும் கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான். சனி பகவான் என்பதனால, இந்த கூச்ச சுபாவம் கொஞ்சம் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஆக்ரோஷப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு கற்பனை திறன் கொஞ்சம் அதிகம். அதே மாதிரி எதிர்காலத்தை பற்றி கணிக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம். எதிர்காலத்தில் என்ன ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்களோ அதற்கான அஸ்திவாரம் போடுவாங்க. அது ஒரு 20 வயசுக்குள்ளேயே அதற்கான அஸ்திவாரம்லாம் போட்டுருவாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக எதிர்காலத்தில் நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதை எல்லாமே இந்த காலகட்டத்திலேருந்து பேஸ்மெண்ட்டை போட்டுருவாங்க நம்மளுடைய கும்பராசி என்பர்கள். அந்த அளவுக்கு எதிர்காலத்தை பற்றி ஒரு திட்டமிடுதல் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு மனித நேயமும் அதிகம். அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இயல்பாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. வருகின்ற நாட்களில் ஒரு சில மாற்றங்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு நடக்கிறதுக்கு, அது சாதகமான மாற்றமா, பாதகமான மாற்றமா, அது தொழில் ரீதியாவா, வியாபார ரீதியாவா, குடும்ப ரீதியாவா, நிதி ரீதியாவா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்மளுடைய கும்பராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களில் சத்ரு ஜெயஸ்தானத்தில் குரு பகவான் வந்து தன லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 6ஆம் வீட்டில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். நீண்ட நாட்களாக கடன் சுமையால் பாதிக்கப்பட்டு இருந்த நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் அந்த கடன் சுமையிலிருந்து ஒரு விடுவு காலம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நிலை படிப்படியாக உயரப்போகுது. கடனை படிப்படியாக குறைச்சிக்குவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். பணியிடத்தில் கூட ஒரு சில பிரச்சனைகள், சக ஊழியர்களால் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு விவகாரங்கள், இந்த மாதிரி நிறைய இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் சரியாகும். உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவு கிடைக்கும். சக ஊழியர்களுமே உங்களுக்கு பக்கபலமாக நிற்பாங்க. மேலதிகாரியும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதனால் நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் அந்த கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல வேலை பளு அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் அதற்காற்ற வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அதற்கேற்ற வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குருவோடு சுக்கிரனும் சேர இருக்கிறார். இது ஜூன் 20 நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஜூன் 8 வந்து சுக்கிரனும் அங்கே இணையும் போது நல்ல ஒரு சாதகமான பலன் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் முக்கியமான பொறுப்புலாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நிறைய கூட்டாளர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க. ரொம்ப உண்மையாக உழைப்பாங்க. மேலதிகாரியோட அன்பு ஆதரவும் கிடைக்கும். அவங்களுடைய பாராட்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெகுமதியும் அதிகமாக கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையை இந்த கும்பராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய குடும்பத்தில் கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். எப்போ அப்படின்னா ஜூன் 21 இது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. ஏன்னா செவ்வாய் 4ஆம் வீட்டில் சஞ்சரித்து
சொத்து விவகாரங்களில் கொஞ்சம் ஒரு சில நாட்களாக பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இன்னல்கள், உறவுகளால் ஒரு சில பிரச்சனைகள், குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய சகோதரர்களால் ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே அனுபவிச்சுட்டு இருந்திருக்கீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். ஜூன் 21க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் கூட ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் செவ்வாய் வந்து உச்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் அதிகமாக வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்குது. இல்லத்தில் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுனால ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மாத இறுதியில் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க, அவசரப்பட வேண்டாம். எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரம் காட்டினீங்கன்னா உங்களுக்கு சின்ன பிரச்சனை வரதுக்கான ஒரு சூழல் இருக்குது. முக்கியமாக ஒரு சில பொறுப்புகள்லாம் உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு சிலர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருப்பீங்க. அது விறுவிறுன்னு நடக்கும், அதுவும் சாதகமாக நடக்கும். அதனால் நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கும்பராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜென்ம சனியோட தாக்கம் அது 7.5 சனியில் பாதச்சனியாக இருக்கிறதுனால உங்களுடைய ராசிநாதனும் அவராகவே இருக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் எதுவும் ஏற்படுத்தாது. இருந்தாலும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த 5 ஆண்டுகளாகவே நீங்கள் நிறைய அனுபவங்களை பெற்றிருப்பீங்க. நிறைய விஷயங்களை உங்களுடைய ராசிநாதன் உங்களை பக்குவப்படுத்தியிருப்பார். அந்த பக்குவத்தை இந்த காலகட்டத்தில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதோடு கூட உங்களுக்கு ஏதாவது ஜோதிட ரீதியாக உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா ஒரு தலை சிறந்த ஜோதிடர் எங்களுக்கு தெரிஞ்சவர் இருக்கார். அவர்கிட்ட வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நான் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஜனன ஜாதக டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா அவர் ஒரு சில பரிகாரங்கள் சொல்வார். அதை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய கும்பராசிக்கு தன லாபாதிபதி குரு பகவான் ஜூன் 2லேருந்தே வந்து நல்ல ஒரு 6ஆம் இடத்துல லாபகரமான இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். அது உச்சமான நிலையில் அமர்ந்திருக்கிறார். இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் கோபத்தை அதிகப்படுத்தக்கூடிய இடம். 6ஆம் இடம் அப்படின்னாவே நோய், எதிரிகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல வந்து குரு பகவான் அமரும்போது ஒரு சுபகிரகம் அந்த இடத்துல வந்து அமரும்போது நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. சுபகிரகம் அங்கே வந்து உச்சம் பெற்று அமரும்போது நாள்பட்ட கடனெல்லாம் ஓரளவுக்கு அடைச்சிருவீங்க. உத்தியோகத்தில் அந்த போட்டிகள்லாம் கொஞ்சம் குறையும். நீண்ட நாட்களாக எதெல்லாம் ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனையாக இருந்ததோ அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும். அதே மாதிரி பரிபூர்ணமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். மாத பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா செவ்வாய் 4ஆம் வீட்டுக்கு வரும்போது தான் கொஞ்சம் கோபம் அதிகமாகும். ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறவங்க கோபத்தை அதிகம் உண்டு பண்ணக்கூடியவர். 4ஆம் வீட்டுக்கு வரும்போது வேகம் அதிகமாகும். அதே நேரத்தில் உங்களுடைய வேகத்துக்கு மற்றவங்க ஈடு கொடுக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்பத்துலேயும் சரி, வெளிநபர்கிட்டையும் சரி கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. குடும்ப உறவுகிட்ட பேசும்போது கூட வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. எல்லாருக்கிட்டையும் பேசும்போதும் கொஞ்சம் பொறுமையாக பேசுறது நல்லது. அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் வந்து தடிமனான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். அப்படி பயன்படுத்தும் போது உறவுகளால் ஒரு சில இன்னல்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றவங்க மனம் வருந்துற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் அந்த இடத்துல வந்துடும். அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக ஒரு சில முடிவுகள் எடுக்கும்போது மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து நீங்கள் முடிவு எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இல்லை அப்படின்னா வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப தெளிவாக தான் இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய செய்கைகளை பார்த்து மற்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் கோபம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை வரலாம். வருமானத்தில் சின்ன இடைஞ்சல்கள் வரலாம். பிள்ளைங்க மூலியமாக கூட ஒரு சில இடைஞ்சல்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே எதாக இருந்தாலும் மனம் விட்டு பேசுங்க. நீங்கள் ஒரு முடிவு எடுத்து ஒரு விதத்தில் ஒரு செயலில் ஈடுபடுறீங்க அப்படின்னா அவங்க ஒன்று ஆப்போசிட்டாக ஒரு சில முடிவுகள் எடுத்து செயல்படுவாங்க. அதனால் ஒரு சில இன்னல்கள்லாம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் ஒரு அமைதி வேணும் அப்படின்னா எந்த முடிவாக இருந்தாலும் 2 பேரும் கலந்து ஆலோசித்து நீங்கள் முடிவு எடுத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படாது. கோபத்தை குறைச்சிக்கிறது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். வருமானத்துக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணி
செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்ற விஷயங்கள கூட மற்றவங்களுடைய விஷயத்தில் அல்லது வெளிநபர்களுடைய விஷயத்தில் கூட கொஞ்சம் தலையிடாமல் இருந்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பிரச்சனை கொஞ்சம் வராது அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு தொண்டர்கிட்ட பேசும்போதும் மேலதிகாரிகிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. நண்பர்கள் மூலிமா ஒரு சில உதவிகள் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீண்ட நாளாக ஒரு சில விஷயங்களுக்காக ஒரு சில இலக்குகளுக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த இலக்கை எட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் மேல் படிப்புக்காக முயற்சி செய்கிற மாணவங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது நல்லது. சக மாணவன்கிட்ட அவங்களுடைய விவகாரங்களில் கொஞ்சம் தலையிடாமல் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்தவங்களுடைய விவகாரங்களால் ஒரு சில மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் அதில் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அவிட்டம் 1, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தெளிவாக சிந்தித்து செயல்படுங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக இருக்கும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அவங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்குது, உற்சாகம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வீண் பிரச்சனை வரலாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் சிறப்பாக இருக்குது. அதனால் எதிர்பார்த்த உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். எந்த காரியத்தில் இறங்கினாலும் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு இறங்குங்க. அவசரப்பட வேண்டாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். கடன் பிரச்சனையும் குறையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.